ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜவ்வரிசி வடை தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வடை வந்து நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். இருந்தாலும் இந்த வருஷம் நான் இப்போ போடுறதுனால ஒரு இது பார்ப்போம். நம்ம புது யூடியூப் கிச்சனில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜவ்வரிசி வடை வந்து ஜவ்வரிசிக்கு முதல் நாளே வந்து நான் 1 கிலோ, அதாவது 2 1/2 கிலோ பாக்கெட்டை வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பச்சை மிளகா வந்து ஒரு 20-25 மிளகாக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கிலோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரமும் வேணும். காஞ்சி நம்ம நல்லா இதுவாகிறதுக்குள்ளே காரம் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும், குறைஞ்சிடும். அதனால் நிறைய மிளகாவே வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 20-25 மிளகாக்கும் வந்து இப்போ எடுத்துட்டுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு 4 எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துகிட்டுருக்கேன். 4 எலுமிச்சம்பழமும் பிடிச்சிக்க போகிறோம். இந்த பச்சை மிளகா வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ராத்திரியே வந்து ஜவ்வரிசி ஊற வைக்கிறது கையோடு இதை வந்து மிக்சியில் போட்டு நான் நைஸாக அரைச்சிட்டு வந்தோம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இதை மாற்றின்னு இருக்கேன். இது என்னென்னா நைஸு அரைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தையும் வந்து புழிஞ்சு அதில் விட்டு எடுத்து வச்சுனேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் நைஸாக வந்து இதை அரைச்சாச்சு மிக்சியில். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிட்டு அதையும் அதில் நல்லா சேர்த்து கலந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். நைட்டே இது மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா அது நல்லா அது பாட்டுக்கும் இதுவாகின்னு இருக்கும். இப்போ காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து நான் காட்டுறேன். நல்லா வந்து ஊறியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஜவ்வரிசி இப்படி இருக்கணும் நல்லா. அதாவது இந்த மாவு ஜவ்வரிசின்னு கிட்ட இதான் வாங்கி, நைலான் ஜவ்வரிசி வாங்கக்கூடாது. வடாத்துக்கெலாம் இதுதான் நல்லா வேகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோவுக்கு 6 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துட்டுருக்கேன். 5 இல்லை 6 லிட்டர் கண்டிப்பாக வேணும். அரை கிலோவுக்கு 3 லிட்ரு போதும். 1 கிலோ வந்து எடுத்துட்டுருக்கேன். இதில் ஒரு லிட்டர் வந்து இதில் தனியாக எடுத்துட்டுருக்கேன். பாக்கி வந்து இதில் விட்டு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் இது என்னோடய யூடியூப் கிச்சனில் தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ அதுதான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துருக்குது அந்த இடம் தான் இது. காலையிலே வந்து சுவாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றி இது பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜை வந்து உள்ளே வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து வெளியில் மாற்றி எடுத்து வச்சுட்டோம். இப்போ தண்ணி வந்து திளைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி அதில் 1 லிட்டர் வச்சுருக்கேன். பாக்கி வந்து நைட்டே ஒரு 5 லிட்டர் பக்கம் நான் ஊற வச்சுட்டேன். அரைச்சதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுட்டுருக்கேன். இப்போ காலையில் வந்து இங்கே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி எலுமிச்சம்பழமாக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இதில் கலந்துக்க போகிறோம். அது கடைசியில் தான் போடணும், விடும்போது காட்டுறேன். இந்த தண்ணி வந்து கொச்சது. இப்போ இந்த இதை வந்துட்டு போட்டுட்டு இப்போ நான் இலக்கின்னு இருக்கேன். அதாவது இந்த தண்ணியோட கூடவே போட்டுடணும். இந்த பக்கம் ஒரு சைடு வந்து தண்ணியை வந்து ஒரு கொஞ்சமாக வேக வச்சு நல்லா கொதிக்க வச்சு வெந்நீராக எடுத்து வச்சுக்கணும். இதை கைவிடாத வந்து கலரிகிட்டே இருக்கணும். இது வந்து அடிக்கடி பிடிக்காதுக்கு அது மாதிரி அதனால் கனமான ஒரு பாத்திரமாக வந்து எடுத்துக்கணும். நீங்கள் குக்கர் பாத்திரமோ இந்த மாதிரி ஏதாவது பெரிய பாத்திரமாக வந்து எடுத்துக்கோங்க. வந்து 1 கிலோ எடுத்துட்டுருக்கேன் ஜவ்வரிசி. அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வேணுங்கிறதுனால இந்த பெரிய அலுமினி பாத்திரத்தில் தான் வந்து கலரின்னு இருக்கேன். என்னென்னா கலரிகிட்டே இருக்கணும். வேக வேக அது அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் குறைஞ்சி அப்படியே கண்ணாடி மாதிரி ஆகிட்டுருக்கணும். வெள்ளையாக இருக்கிறதே இருக்கவே கூடாது. கண்ணாடி மாதிரி ஆகி நல்லா அது வெந்திருக்கணும். வந்து கலரிகிட்டே இருக்கணும். கலரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வந்து கலர் வந்து மாறிகிட்டே தான் இருக்கும். அடியில் வந்து அப்படியே உட்காந்து நூடும் அந்த கஞ்சி தங்கிட்டு அப்படியே உட்காந்து நூடும். அதனால் நம்ம அடியில் வந்து சேர்த்து எல்லாத்தையும் கலரிகிட்டே இருக்கணும். கைவிட விடக்கூடாது. இப்போ அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் வெந்து அந்த கண்ணாடி பதத்துக்கு அப்படியே வரும் ஒன்று ஒன்றா. இந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணி அளவு அப்படியே உங்களுக்கு தண்ணி வேணுன்னா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படி தண்ணி வேணுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கலரிட்டு நம்ம விட்டுக்கலாம். ஆனால் 6 லிட்டர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த 1 கிலோவுக்கு. நான் வந்து ஒரு சைடில் கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே இதில் தண்ணி விட முடியாது. தண்ணி பக்கத்தில் இருந்ததுன்னா நமக்கு அதை கலரிட்டு கடைசியில் வேறு ஒரு பாத்திரத்துலேருந்து வடை இடும்போது நம்ம வேணால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு கலரி விட்டுக்கலாம். நல்லா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் வந்து வெந்நீர் வந்து வச்சுட்டுருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நிறைய அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்லா வெந்து உங்களுக்கு எல்லாம் பெருசாகி நல்லா அது கஞ்சி இப்போ அந்த கூழ் நல்லா சூப்பராகவே உங்களுக்கு
வந்துடும் ஜவ்வரிசி வந்து. இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணாடி மாதிரி ஆயின்ட்டுருக்கு. ஃபுல்லாக அது நல்லா நமக்கு இந்த மாதிரி வெந்து இந்த கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே அது ஃபுல்லாக வெந்துட்டு அது மாதிரி வரணும். எல்லாம் வெந்து உங்களுக்கு ஆயாச்சுன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து இந்த தண்ணி பூரா எடுத்து நல்லா கெட்டியாக உங்களுக்கு ஆகிடும். தண்ணி பார்க்குறதுக்கு இப்போ ஜாஸ்தியாக தான் தெரியும். இப்போவே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது வெந்து வெந்து அப்படியே ஒரு ஒரு சைடாக வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகிட்டுருக்கும். நான் ஒரு சைடு அப்படியே ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டே அப்படி பண்ணுறதுனால சில சமயம் ஃபுல்லாக தெரியறதில்லன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் அது எப்படி நல்லா உங்களுக்கு வந்து வெந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த 1, 2 இருக்கிற அந்த இது மாதிரி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வேகணும், அவ்வளோதான். அது அப்படியே அந்த சூட்டுக்கே அது நல்லா அந்த வெந்துடும். இப்போ பாருங்கள் அது சூப்பராக வந்து நல்லா வெந்தாச்சு. எல்லாமே ஃபுல்லாக அந்த கண்ணாடி மாதிரி ஆயாச்சு. ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து இது மாதிரி கூழ் மாதிரி ஆகிடுது. இன்னும் இந்த 1, 2 இருக்கிற ஜவ்வரிசி மட்டும்தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் வெந்தாச்சுன்னா நம்ம வந்து இதில் தேவையான உப்பு வந்து இதுவரை இன்னும் போட்டுட்டல. உப்பு வந்து முன்னாடியே போடக்கூடாது. ஏன்னா ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் உப்பு வந்து போடணும், முன்னாடியே போடக்கூடாது. பாருங்கள் அது நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி பூரா எடுத்துட்டு ஃபுல்லாக கஞ்சி இப்படி வந்து அழகாக அந்த வத்தல் வந்து வடை வந்து இப்படி வந்து சரியாக எடுத்து ஜவ்வரிசி வெந்துட்டு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு ஆறுனதுக்கப்புறமா இடும்போது நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் வந்து கலரிகிட்டே இருக்கணும். இது வந்து அடி பிடிக்காத இருக்கும் அப்போ தான். அதாவது கொஞ்சம் அடியை வந்து மற்ற இந்த ஒட்டிக்கும், இந்த கஞ்சியோட பதம் இதெல்லாம் வந்து அடியில் ஒட்டிடும். அதெல்லாம் இல்லாதக்கு நம்ம வந்து கொஞ்சம் கலரிகிட்டே இருக்கணும். இப்போ அது வந்து நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுத்து நம்மளோட வடை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம தேவையானது வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு வந்து போட்டுக்கணும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரைச்ச விழுதையும் வந்து போட்டுக்கணும். அந்த கண்ணாடி மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வந்து ஆகிடுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் அந்த உப்பை வந்து இதில் போட்டுக்கிறேன். உப்பு வந்து நமக்கு இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு போட்டுட்டா போகிறேன். நான் வந்து பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து ஜாஸ்தி உப்பு வந்து காஞ்சாச்சுன்னா அப்புறம் ரொம்ப உப்பு கறிக்கும். அதனால் பார்த்துட்டு அப்புறமா நம்ம நல்லா கரைச்சி எல்லாம் காரமெல்லாம் போட்டதுக்கப்புறமா விடும்போது நம்ம அளவு பார்த்துட்டு இன்னும் வேணும்னா நம்ம சேர்த்துட்டா போதும். உப்பு வந்து உப்பு மட்டும் பார்த்து தான் சேர்த்துக்கணும். இப்போ அந்த உப்பையும் போட்டு நான் வந்து நல்லா கரைச்சின்னு இருக்கேன். அடுத்தது இந்த பச்சை மிளகா வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இப்போ அதில் விட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா அது 4 பக்கமும் நல்லா சேரணும் இல்லையா, அதை நான் வந்து கலரிகிட்டே இருக்கேன். நல்லா சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த பச்சை மிளகாவை விட்டுக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை வந்து இதில் விட்டுடலாம். பச்சை மிளகா விழுதை காரத்துக்கு. உங்களுக்கு இனி காரம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஜாஸ்தி காரம் தேவையில்லை இந்த வடாத்துக்கு. நான் கொஞ்சமாக அந்த மிக்சியோட ஜார்லேருந்து எடுத்து வச்சுருந்த அந்த பாத்திரம் தண்ணி மட்டும் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணியை மட்டும் விட்டுக்கிறேன் இதில். இப்போ பாருங்கள் அரைச்ச விழுதி சேர்த்து நான் நல்லா கலரியாச்சு.
இப்போ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆறிட்டு அப்புறமா நம்ம ஒரு இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும் ஆற விட்டுடணும். இல்லைன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஆறிட்டு ஃபேன் காற்றுல கொண்டு வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து 2 பாத்திரத்தில் ஆக்கி வச்சுட்டுருக்கேன். ஃபேனை போட்டு நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நான் வந்து பக்கத்தில் வெந்நீரும் வந்து வச்சுட்டுருக்கேன் தண்ணி. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே பக்கத்துலேயே நமக்கு மொட்டை மாடி பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த பக்கம் ஷீட்டில் வந்து போட்டுக்கிறேன் நான். ஷீட்டு வந்து இங்கே ஒரு ஷீட்டு, இந்த இதுக்கு மேலே ஒரு ஷீட்டும் வந்து போட்டிருக்கேன். 2 இடத்துலையுமா வந்து போடலாம்னு சொல்லிவிட்டு. இதில் தான் வந்து போட போகிறேன். இப்போ அது வந்து நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம வந்து இட ஆரம்பிக்கலாம். நல்லா வெயில் நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து காயும். ஒரு 2 நாள் போதும். நல்லா காஞ்சிடும். ஜவ்வரிசி வடை அப்படிங்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு எடுக்கும். பாக்கி வடைலாம் உங்களுக்கு ஒரு நாளே நல்லா சூப்பராக வந்து காஞ்சிடும். இப்போ அடிக்கிற வெயில் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாளே வந்து காஞ்சிடும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதாவது தரையும் ஷீட்டும் ஒயிட்டாக இருக்கிறதுனால கண்ணே ஒழுங்காகவே வெயிலில் வேறு தெரியவே இல்லை. நான் பார்த்து இட்டுட்டு இருந்ததுனால வீடியோவும் ஒரு பக்கம் இட்டுறதுனால எங்கே இடுறோன்னே தெரியல. அப்படியே இருந்தது. நம்மளோட ஷீட்டும் அதுவும் தரையும் ஒரே கலராகவே இருந்தது. பாருங்கள் இட்டிருக்கேன் நான் இதில். இந்த மாதிரி ஃபுல்லாக இட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சின்ன கரண்டியால் ஒரு அரை கரண்டி விட்டுட்டு இப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்பவும் மெல்லிசாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே எல்லாம் வந்து இட்டாச்சு. இங்கேயே வந்து இட்டுட்டேன், அதுலேயும் வந்து இட்டுட்டேன். பாக்கி வந்து கொஞ்சமாக பாக்கி இருந்தது. அதை வந்து ஒரு 2 அந்த தட்டுலையாக வச்சுருக்கேன். அது எப்படி காயறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவர் வந்து இந்த டேபிள் மேலேயே வச்சுட்டேன். அது கீழே வச்சுருந்து அது ஃபுல்லாகவே எல்லாமே இதுலேயே பற்றிருக்கும். நான் ஒரு பெரிய கவர் இதில் ஒரு ஷீட்டும் அதில் ஒரு ஷீட்டுமாக போட்டுட்டேன். மேலே வச்சதுனால கொஞ்சமாக மாவு இருந்தது. இந்த தட்டில் 2 தட்டிலே வச்சுருக்கேன். எப்படி காயறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக காஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சாயந்தரம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ சாயந்தரம் வந்து நான் பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். சாயந்தரம் வந்து நல்லா காஞ்சாச்சு. ஆனால் திருப்பி போடணும். திருப்பி பின்னாடி பக்கமும் வந்து வேகணும். அதனால் சாயந்தரம் நான் அதை வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து நாளைக்கு 2-3 நாள் கூட காஞ்சா நல்லா வந்து சூப்பராக வந்து காஞ்சிடும். சாயந்தரம் ஒரு 5 மணி ஆகும்போது நான் வந்து பார்த்துட்டுருக்கேன். இப்போ வந்து எப்படி காய்ஞ்சிருக்க சொல்லிவிட்டு நல்லாவே காஞ்சாச்சு. இதை நான் வந்து நம்ம திருப்பி வந்து போடணும். போட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு எண்ணெயில் பொரித்து காட்டுற பாருங்க எப்படி வந்திருக்குங்கிறத. இது முதல்ல எடுத்து காட்டுற பாருங்கள். இதை வந்து அப்படியே அழகாக சூப்பராக வந்துடும். திருப்பி போடணும். இதை திருப்பி போட்டால் தான் பின்னாடியும் வந்து நல்லா காயும். ஏன்னா இது ஜவ்வரிசி வடைங்கிறதுனால இது அப்படியே வந்து நமக்கு ஒட்டின்னு விடும். இது பாக்கி வடைனா உங்களுக்கு அப்படியே பேந்து தனியாக வந்துடும். இது வந்து ஒட்டிவிடும். இதை வந்து நம்ம திருப்பி அதனால தான் நம்ம ஷீட்டில் போடணும். துணியில் போட்டால் துணியிலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் ஷீட்டில் போட்டிங்கன்னா இது பாருங்கள், இது மாதிரி எடுக்கிறதுக்கு சூப்பராக வந்து வந்துடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போட்டால் பின்னாடி பக்கமும் நல்லா வந்து காஞ்சிரும். நான் இதை வந்து ஒரு 2-3 எடுத்து காட்டுறேன். இப்போ நான் எடுத்து இப்படி கமுத்தி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கமுத்தி பின்னாடி பக்கமும் வந்து காயணும் அடுத்த நாளைக்கும். அப்படியே ஒரு 2 நாளைக்கு நல்லா காஞ்சா உங்களுக்கு வடை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஒரு 2-3 நாளில். இப்போ நான் இதை வந்து எடுத்து இப்போ வந்து உள்ளே எடுத்து வைக்க போகிறேன். வச்சுட்டு அடுத்து நல்லா ஃபுல்லாக காஞ்சிட்டு இன்னொரு நாளைக்கு நான் போட்டு எடுக்கிற அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பொரிக்கிற அன்றைக்கி
இப்போ நான் உள்ளே கொண்டு வந்து எடுத்து வச்சாச்சு. உள்ளே ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் இப்படி காஞ்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் எடுத்து வேக வைக்க போகிறேன். அதாவது வெயிலில் வைக்க போகிறேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.